நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக விசைத்தறி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருச்செங்கோடு பகுதியில் மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான விசைத்தறியாளர்கள் இருக்கிறார்கள். 80,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த விசைத்தறி கூடங்களை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்க கூட முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக விசைத்தறியின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கையிருப்பும் தீர்ந்துவிட்ட நிலையில் கூலியும் கிடைக்காததால் அன்றாட வாழ்க்கை நடத்துவதே சிக்கலாகி வருவதாக விசைத்தறி தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தறி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஒரு வாரம் ரொம்ப சிரமம். இந்த பண பிரச்சனைனால எங்கேயும் மாற்ற முடியல. போனோம்னா கமிஷன் 100 ரூபா கேட்குறாங்க, 500 ரூபாய்க்கு 100 ரூபா கேட்குறாங்க. பெட்ரோல் பங்க் போனாலும் வாங்க முடியல, மெடிக்கலுக்கு போனாலும் அங்கேயும் இல்லைங்கிறாங்க. முதலாளியுமே ஒரு சம்பளம் கொடுக்க முடியலைங்க. நாங்கள் வேலையை செஞ்சுட்டு போகிறோம். பக்கத்து வீட்டில் வாங்கி சாப்பிட்றோமுங்க. எத்தனை நாளைக்கு நாங்கள் அப்படியே வாங்கி சாப்பிட முடியுங்க? என்னைக்கு அந்த கடனெல்லாம் நாங்கள் கட்ட முடியும்? ராமேஸ்வரம் மீனவர்கள் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக 3வது நாளாக கடலுக்குள் செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல படகு ஒன்றுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு, மீன்பிடி தொழிலாளர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு என்று நாள் ஒன்றுக்கு 75,000 ரூபாய் வரையில் செலவாவதாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற அறிவிப்பினால் கையில் இருக்கும் பணத்தை பயன்படுத்தவும் முடியாமல் மாற்றவும் முடியாமல் மீனவர்கள் சிரமங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். சில்லறை தட்டுப்பாட்டால் வியாபாரிகளும் மீன்களை வாங்க வருவதில்லை என்பதால் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 70,000த்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வருவாய் இல்லாமல் சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர். சாதாரண மீனவ மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருக்கும். ஏன்னா நாங்கள் 1000-2000த்துக்கு தான் மீன்களே பிடிச்சி விற்பனை செய்வோம். இப்போ அந்த மீன்களை பிடிச்சி விற்பனை செஞ்சால் அதை வாங்குறதுக்கு ஆளே இல்லை, வியாபாரிகள் யாரும் வர்றதில்லை. நாங்கள் அன்றாடம் கூலிக்கு போனால் கூட நாட்டுப்புற பாரம்பரிய மீன்பிடி தொழில் பண்ணுறத விட அவர் 1000 1500 தான் செலவாகுது. ஆனால் கடல் போய்ட்டு அவங்க 500 1000 கொடுக்குறத கூட எங்களால் கொண்டு மாற்ற முடியல. அடிப்படை தேவையான மீனவர்களுக்கு அந்த ஊதியம் கொடுக்கறதுல இருந்து ஐஸ் கட்டி அல்லது இதர ரேஷன் பொருட்கள் வாங்குறது, இது எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாதனால மீனவர்கள் ஆணி அடிச்ச போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லார் கையிலையும் 500 1000 இருந்தாலும் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை.